ஓம் நம சிவாய. பக்தர் கோடி அனைவருக்கும் பணிவான வணக்கம். நம்ம நேர்வழியில் நடந்து சென்றால் நன்மை அடையலாம். எப்படி நேர்வழியில் நடந்து சென்றால் நன்மை அடையலாம்னாக்கா, நம்ம மனசு கஷ்டப்படாமல் சந்தோஷமாக இருக்கும். நேர்வழியில் நடந்து சென்றால் எப்படி இருக்கும்? நேர்வழியில் நடந்து செல்ல நன்மை அடையினாக்கா, எப்படி இறைவன் நம்மளுக்கு நேர்வழியில் நடந்து சென்றால் எப்படி நம்மளுக்கு அற்புதத்தை கொடுப்பாருன்னா, புரிய வைப்பாருன்னா, தெரிய வைப்பாருன்னா, இப்போ எங்கள் வீட்டில் எப்பயாவது எங்கள் வீட்டுக்கு கண்ணன்ன்றவர் ஒருத்தர் வருவார். சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெல் அடிப்பார். பெல் அடிப்பார். நான் அப்போ என்ன நினைப்பேன்னா, கண்ணா அங்கிள் வந்தால் நம்ம வீட்டுக்கு பரவாயில்ல அப்படின்னு நான் நினைப்பேன். நினச்ச அடுத்த செகண்டே என்ன செய்வார், எங்கள் வீட்டு வாசப்படியில் வந்து நிற்பார். அவருக்கு நான் இறைவனுக்கு பிரசாதம் செய்வது போல என்னால் முடிந்ததை இறைவனுக்கு கொடுக்குற போல அவருக்கு சாப்பாடு கொஞ்சமாக கொடுப்பேன். அப்போ இதிலிருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? நம்ம நேர்மையாக இருக்கும் பொழுது இறைவன் நம்மளை ஆள்வார். நேர் வழியில் நடந்து சென்றால் நன்மை அடையலாம் அப்படி என்று நம்ம புரிந்து கொள்ளலாம். நான் இதே போல் நிறைய தடவை நான் நினைப்பேன், அவங்க வீட்டில் அவருக்கு சமைக்க முடியாது, அவர் குப்பை பொறுக்கின்னு இருப்பார். அவங்க வீட்டு அம்மா கிடையாது, விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால் அவர் என்ன பண்ணுவார், அடிக்கடி சாப்பாடு செய்ய முடியாதால எப்பயாவது அடிக்கடி சாப்பாடு கேட்பார். நினைத்தது பலிக்கும், மனத்தையும் முறுக்கும், திசைக்கரு அறுக்கும் பிறவாமல். என்றைக்குமே நம்ம இறைவனை 24 நேரமும் கண் இமை பொழுதும் அசையாமல் இறைவனை திருவடியை நினைத்தால் நம்மளுக்கு நினைத்தது பலிக்கும், மனத்தையும் முறுக்கும், திசைக்கரு அறுக்கும் பிறவாமல் அப்படின்னு சொல்லிட்டு நினைத்தது பலிக்கும். கண்டிப்பாக இது சத்தியமாக ஒரு விஷயமும் ஈஸியாக கிடைப்பது கிடையாது. ஒரு விஷயமும் கஷ்டப்பட்டு தான் இதெல்லாம் நான் உணர்வேன், தெரிவேன், புரிஞ்சுப்பேன். சிந்தனை அறிவுபூர்வமாக சிந்தித்தாலே நம்மளுக்கு இறைவன் நம்மளை புரிந்து கொள்ளலாம். இறைவன் நம்மளை புரிந்து கொள்வார். அதே போல் நாம் நேர்வழியில் நடந்து சென்றால் நன்மை அடையலாம். இது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தனது, சும்மா கிடையாது. இது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தனது. இது சும்மா சொல்வது கிடையாது. அதே போல் இன்னொரு விஷயங்களும் நடந்திருக்கிறது. எப்படின்னா, எங்கள் வீட்டு மாடியில் நான் பூ பறித்து கொண்டு இருக்கும் பொழுது அவங்க வீட்டில் 2 பொண்ணு. அந்த 2 பொண்ணில் ஒரு பொண்ணு மட்டும் கடைக்கு போய்கிட்டே இருக்கும். ஒரு பொண்ணு என்னால் ரொம்ப நாள் ஆச்சு, என்னால் பார்க்கவே முடியலன்னும் பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ நான் நினைப்பேன், நினைத்தது பலிக்கும், மனத்தையும் இருக்கும், திசைக்கருவா இருக்கும் பிறவாமல் என்ற மாரி நினைச்ச அடுத்த செகண்டே நம்மளுக்கு இறைவன் என்ன மெத்தையில் அண்ணாந்து பார்க்குறேன். இப்படி ஒரு நொடியில் அண்ணாந்து பார்க்கும்பொழுது நான் பார்க்கலன்ற அந்த பொண்ணு நான் மேலேருந்து பார்க்குறேன். அந்த மேலே மாடியில் இருக்குது. அப்போ நம்மளுக்கு இறைவன் என்ன கொடுக்குறார்? நேர் வழியில் நடந்து சென்றால் நன்மை அடையலாம் என்றதை நம்மளுக்கு உணர்த்துவார். நம்ம கஷ்டப்பட்டாதான் நம்ம இறைவனை தெரிஞ்சுக்கலாம். இறைவன் திருவடியை சரணாகதி அடைய முடியும். இல்லை என்றால் ஒரு பொழுதும் இறைவனை சரணாகதி அடைய முடிய வாய்ப்பு கிடையாது. சிவபெருமானை நம்ம என்றைக்கும் கண் இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கண் இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நம்ம கண் சிமிட்ட முடியாத நேரம் கூட நம்ம அவரை மறக்கக்கூடாது. நம்ம மறக்காமல் இருந்தால் நம்ம நினைத்தது எல்லாமே கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு விஷயமும் இறைவனை புரிந்து கொள்ளலாம்.
இது சத்தியமாக உண்மையாக சொல்கிற வார்த்தை. சும்மா சொல்வது கிடையாது, வீண் வார்த்தை சொல்வது கிடையாது. அதனால் யாரெல்லாம் இறைவனை நினைத்து உருகி மனதால் நினைத்தால் இந்த நன்மைகள் எல்லாம் நம்ம நினைத்தது பலிக்கும், மனத்தையும் நொறுக்கும், திசைக்கருவருக்கும் பிறவாமல். என்றைக்குமே இறைவன் நம்ம கூட இருந்து அற்புதத்தை கொடுப்பார். கண்ணீருக்கு வேலை கிடையாது. நிறைய நான் எவ்வளோ கணக்கு இல்லாமல் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவரை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஆனந்தம் இறைவன் நினைத்தால் அவ்வளோ சந்தோஷத்தை கொடுப்பார். சும்மா வீண் பேசுறதுக்கு வேலை கிடையாது. இறைவன் கண்டிப்பாக நிறைய சந்தோஷங்களை கொடுப்பார். நான் இன்றைக்கு நேற்று இறைவனை நான் நினைப்பது கிடையாது. நான் 25 வருஷமாக இறைவன் திருவடியையே நினைத்து தான் நான் இல்லற வாழ்க்கை நடந்திருக்கிறேன். இறைவனை நிறைய புரியலாம், இறைவன் நிறைய சொல்லலாம், இறைவன் அற்புதத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஆனந்தம் கிடைக்கும். ஓம் நம சிவாய. பக்தர் கோடி அனைவருக்கும் பணிவான வணக்கம்.